அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மூணாவது புறம் வந்துருச்சு. இல்லை கமல் சார் வந்து ஒரு கோஸ்டா இருக்க தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேத்துக்கு இருக்க பிரச்சனையை வந்து பேசி அதில் ஒரு தீர்வு சொல்லுவாருன்னு பார்த்தா, நீங்கள் 2 பேர் வாங்க, 2 பேர் கை கொடுத்துங்க, அவ்வளோதான் பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மூணாவது புறமெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்காரு. கமல் சார் ஃபஸ்ட்டு கேட்குறாரு, இந்த வீட்டில் வந்து இவங்க சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க, 2 பேர் மோதிக்கிட்டே இருப்பாங்கன்னா அது யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி தினேஷ் விசித்ராமா தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க, 2 பேர் வந்து டாமாச்சேரி மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமல் சார் கேட்குறாரு, சரி அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசித்ராமாட்ட கேட்குறாரு. அவங்க வந்து சார் இவர் வந்து டெலிபரேட்டாகவே பார்த்தீங்கன்னா என்னை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ டாமாச்சேரி மாதிரி 2 பேர் அதான் நீங்கள் வந்து சரியாக வந்து மாறி 2 பேர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. விசித்ராமா திருப்பி சொல்கிறாங்க, சார் இந்த சீசனே முடிய போகுது, இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சார், ஒரு முடிவு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் அவங்க கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க தினேஷ், அப்படியே போய் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு வந்து கை கொடுங்க, கை கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிடும், போய் கையை குலுக்குங்கிறாரு. வெக்கமே இல்லாமல் அந்த மானங்கட்ட தினேஷ் வெக்கமே இல்லாமல் வந்து விசித்ராமாட்ட வந்து கை கொடுக்குறாரு. விசித்ராமா அப்படியே என்ன செய்யறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டில் வந்து இருக்கிறது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அப்பட்டமாக தெரியுது. இந்த ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இன்னைக்கு விசித்ராமா அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கிறது கேட்கறது, அதையாவது நேர்மையாக கேட்டு நேர்மையாக அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தைக்கு முன்னாடி இருக்க எல்லா வார்த்தையுமே வந்து தினேஷ் வந்து யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு திருடிங்கிறாரு, உங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்காக தான் பேசுகிறீங்க அப்படிங்கிறாரு, உன்னை வந்து அடித்து துரத்தி விட்ருவேன் அப்படிங்கிறாரு, நாங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தோம்னா நீ 2 வாரம் கூட தாங்க மாட்டா ஓடிடுவா அப்படிங்கிறாரு, வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்து பேசினாரு தினேஷ். அதெல்லாம் எதையுமே கேட்காம சரி உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்கா, சரி கடைசி வாரம் பிரச்சனையெல்லாம் நீங்களே வந்து முடிச்சுக்கோங்க, 2 பேர் போய் கை குளிக்கங்க, முடிஞ்சு போச்சுன்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் கமல் சார் இருக்காரு? அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவர் வந்து ஹோஸ்டாக இருக்கவே எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரிலங்க. அவர் தகுதியை வந்து அவர் இழந்துகிட்டே இருக்கார், அவர் மரியாதையை வந்து அவரே இழந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் சொல்லணும். தினேஷை பற்றி பர்சனல் லைஃப் பேசிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து அவ்வளோ தூரம் அதை பூமாக்கி இங்கே வெளியே இருக்க எல்லாருமே பிஆர்லாம் சேர்ந்து அதை பெருசாக்குறீங்க. இதே வந்து விசித்ராமா வந்து கண்டென்ட்டு அந்த விஷயம் கண்டென்ட்டுக்கு அவங்க லைஃப்பில் நடந்ததை கண்டென்ட்டுக்குன்னு தினேஷ் சொன்னாரே, அதை பற்றி எவனுமே பேசலை. எல்லாமே வந்து ஒன் சைடாக போயிட்டே இருக்குது. ஒன் சைடாக போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் வந்து ஜெயிப்பானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அர்ச்சனா ஜெயிக்கும் இல்லைன்னா தினேஷ் ஜெயிக்கும், அது அப்பட்டமாக வெளியே தெரியுது. ஆனால் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பொருளையை வந்து பரப்புகிறாங்க. இந்த பிஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாயா தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, மாயாவுக்கு வந்து கமல் சார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருக்காங்க. மாயாவை டார்கெட் பண்ணி அர்ச்சனா வந்து ஜெயிக்க வைக்கிறது தான் அவங்களோட எண்ணம். அர்ச்சனாவும் தினேஷும் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனில் இருப்பாங்க. நம்ம விட்டு கதை வேண்டியதை நம்ம திருப்பி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்மளை வந்து அவங்க வந்து ஒரு பகடக்காயாக தான் பயன்படுத்திடுவாங்க. இந்த சீசனோட வின்னர் வந்து அர்ச்சனா அப்படிங்கிறது தெரியும், ரன்னர் வந்து தினேஷ் தான். அதனால தான் அவங்க இவ்வளோ தூரம் அவங்கள காப்பாற்றி கொண்டு வராங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.